எங்களை விட்டு அப்படி கஷ்டத்துல நாங்க இருக்கிறோம். தொழில் தோட்டு பயிர் இல்லாம இருக்கிறதால நாங்க இப்படி கஷ்டப்படுறோம். ஒரே பாட்டில் சூரிய வம்சத்தில் வந்து சரத்குமார் நட்சத்திர ஜன்னலில் வானமட்டி பார்க்கும் இந்த பாட்டு முடிவில் 4-5 பஸ் ஓடுற மாதிரி அதை வந்து உங்களால் செய்ய முடியுமன்றது. வெளிநாட்டில் நான் போய் என் சகோதரர்களுக்கு உழைச்சி கொடுத்தேன். இப்போ இந்த பதிவை வந்து சேர்க்குறேன் பாருங்கள். அதே மாதிரி விளக்கப்பகுதி யூடியூப்பில் விளக்கப்பகுதியில் அவர்கிட்ட வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஒரு 45-50 நிமிஷத்துக்கிட்ட அவர் கதைச்ச வீடியோ வந்து இருக்குது. அந்த வீடியோவை வந்து பாருங்கள். அவர் அதில் வந்து என்ன தேடி வந்திருந்தார் தன்னுடைய நான் என்ன கல்லா பாலா ஆறாம் மாதம் முடிஞ்சுட்டா அடுத்த ஆடி அந்த 6ஆம் மாதத்துக்குள்ளே திறக்கணும்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறோம். நான் ஆடியில் திறக்கக்கூடாது, ஆட்டி படைக்கும் மாதிரி சொல்கிறாங்களா. பண்ணி என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சிறப்பான ஒரு வாழ்வாதார உதவியையும் அதே மாதிரி ஒரு உதவியையும் வந்து வழங்க போகிறோம். அதுக்கு முதல் யார உதவி அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி ஏற்கனவே திருவண்ணாமலையிலிருந்து வந்தவருடைய ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்போம். அந்த பதிவில் வந்து அவர் வந்து என்னை பற்றி குறியாக கதைச்சிருக்கிறார். ஒரு சேனலில் வந்து டிகே கார்த்திக் அவன் அப்படியோன்னு சொல்லி எல்லாம் கதைச்சிருக்கிறார். அதை பற்றியும் ஒரு விளக்கமான பதிவு ஒன்று கொடுத்து விடுங்கன்னா வேறு ஒரு சேனலில் ஒரு ஆள் கதைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வீடியோ பார்த்தாக்கள் வந்து சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ அந்த பிரச்சனையும் இருக்கா கதைச்சு. அப்போ இன்றைய தினம் யார் யாருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய அக்கா என்னோடாக நிறைய உதவிகளை வழங்கி இருக்கிற ஒரு உறவு. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ஜாக் பாரோ ஏதோ ஒன்று ஒரு பிராண்டட் டிஷர்ட் உண்டு. அந்த டிஷர்ட்டை வந்து எல்லா யூடியூபர்ஸும் போடுறாங்க, தம்பியும் வந்து போடணும்னு சொல்லி அனுப்பியிருந்தா கௌரின்னு சொல்லக்கூடிய அக்கா. அதே மாதிரி நிறைய உறவுகளுக்கு என்னோடாக நிறைய உதவிகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிற உறவுகள். அதே மாதிரி குணம் குணராஜான்னு சொல்லக்கூடியவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து என்னோடாக அவரும் நிறைய உதவியை வந்து வழங்கினவர். குணம் குணராஜான்னு சொல்லக்கூடியவருடைய உதவியும் அதோடு சேர்த்து அட்சிதான்னு சொல்லக்கூடியவா நோர்வேல வந்து இருக்கிற அட்சிதான்னு சொல்லக்கூடியவா முதல் அவரோட சம்பளத்தில் வந்து வந்த பணத்தை அவருடைய அப்பா வந்து அனுப்பியிருந்தார். அட்சிதா முதல் வேலைக்கு போய் அதுலேருந்து வந்த பணத்தில் இங்கே உள்ள உறவுகள் கணவர் இல்லாத ஒரு குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தா. அந்த பணத்தையும் இன்றைய தினம் வந்து ஒரு உறவு வந்து வீடு தேடி வந்திருந்தா பவாட நிலப்பாட்டை தெரிஞ்சுக்கொண்டு அவாவுக்கு வந்து கொடுப்போம். அதே மாதிரி வாழ்வாதார உதவியை வந்து வழங்க போகிறோம். இந்த 3 பேர்ட்ட உதவி லண்டன்லேருந்து ரவி கௌரி, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து குணராஜா, நோர்வேலேருந்து அட்சிதா இவர்களோட உதவியை தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். அதுக்கு முதல் இப்போ உதவி திட்டத்துக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரிங்கோவில் இருந்து ஒருத்தர் வந்து வந்திருப்பார். வெளிநாட்டிலலாம் போய் என் சகோதரர்களுக்கு உழைச்சி கொடுத்தேன். இப்போ இந்த பதிவை வந்து சேர்க்குறேன் பாருங்கள். அதே மாதிரி விளக்கப்பகுதி யூடியூப்பில் விளக்கப்பகுதியில் அவர்கிட்ட வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஒரு 45-50 நிமிஷத்துக்கிட்ட அவர் கதைச்ச வீடியோ வந்து இருக்குது. அந்த வீடியோவை வந்து பாருங்கள். அவர் அதில் வந்து என்ன தேடி வந்திருந்தார் தன்னுடைய உறவுகளால் வந்து ஏமாற்றப்பட்டுட்டேன். என்னுடைய தங்கை சகோதரர்கள் வந்து என்னுடைய பணத்தை நான் அங்கே இருந்து வெளிநாட்டிலேருந்து போட்ட பணத்தை இங்கே எடுத்துட்டேன், என்ன ஏமாற்றிட்டேன். சரி என்ன இதெல்லாம் ஏமாத்துறது வீட்டில் சகோதரங்களுக்கு கொடுக்குறோம், இதெல்லாம் பதிவு செய்யலாது, நான் பதிவு செய்ய விரும்பலைன்னு சொல்லிக்குள்ள நீங்கள் அதை போய் வேறு இடத்துல பாருங்கண்டா. இல்லை இது ஒரு மற்றவர்களுக்கு வந்து விழிப்புணர்வாகவும் இருக்கணும், இந்த மாதிரி வேறு யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு கோணத்தில் சொல்லித்தான் என்னை வந்து அதை பதிவு செய்ய வச்சவர். அப்போ அவர் பதிவு செய்ய வச்சுட்டு நேற்றைய தினமோ முந்த நாள் யாரோ ஒரு யூடியூபர் போய் வீடியோ எடுக்கல, யூடியூபர் எல்லாம் அப்படி கள்ளர்கள், அவன் டிகே கார்த்திக் கள்ளன், எனக்கு வந்த காசுகள் எல்லாம் சுருட்டிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி இந்த அன்னையோட ஃபோட்டோ வந்து இந்த லிங்கை வந்து சேர்க்குறேன். இவருக்கு யாராவது எனக்கு காசு அனுப்பியிருந்தால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடாக நான் போட்ட பதிவை வந்து பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு மேலான உதவி வந்து அவருக்கு வந்து போனது. 6 லட்சம் ரூபாய்க்கு மேலான உதவி நாங்கள் கொடுத்தனாங்க தம்பி என்று சொல்லி எனக்கு அந்த நேரமே தொடர்பு கொண்டு நிறைய உறவுகள் வந்து சொன்னீங்க. ஒரு சிலர்கிட்ட தொடர்பு வந்து இருக்குது, மற்ற ஆக்கள்கிட்ட தொடர்பு இல்லை. இவருக்கு காசு போட்டாக்கள் அந்த ரிசீட்டை ஒருக்கா அனுப்பி விடுங்க. ஆள் இப்போ ஒரு சாப்பாட்டு கடையில் நின்று கொண்டு கதைக்கிறார். உண்மையிலேயே அவையில் குடும்ப உறுப்பினர்கள் அவற்றை நான் தான் அதானே சொன்னேனே, இப்போ யாரையுமே புதுசாக வர்றாக்களை பதிவு செய்கிறதில்ல, அதை தவிர்த்து விட்றேன்னா காரணம் என்னென்னா அவங்க வந்து எங்கள்கிட்ட பொய்யா சொல்லிட்டு போயிடுவாங்க. பிறகு அவங்களோட வீடியோ தூக்கி போட்டோன்னு தான் அவங்கள பற்றிய உண்மையான தரவு வந்து வரும். அதே மாதிரி இந்த அன்னையும் வந்து பதிவு செய்யக்குள்ள நான் பதிவை தூக்கி போட்டுட்டேன். போட்டதுக்கு பிறகு தான் அவற்றை தங்கச்சி கோல் அடிக்குது, அம்மா கோல் அடிக்கிறா, இவன் என்ற சொந்த சகோதரம் இப்படி சும்மா சொல்லி கொண்டு திரிகிறார், வளர்த்த பிள்ளை என்று சொல்லி கொண்டு திரிகிறார். அவற்றை பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டிஎன்ஏ செக் பண்ணுவோமா, இப்படி தான் இவருக்கு ஒரு சில பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு முரணாக இருந்ததால் அதால் வந்து அவரை வந்து நாங்கள் இது செய்தாங்க. மற்றபடி அவருக்கும் எங்களுக்கும் அவர் இப்படி ஒரு பிள்ளையான தகவலை வந்து வழங்கி இருக்கிறாருன்னு ஆரம்பத்தில் சகோதரியாக்கள் தொடர்பு கொண்டு சொல்லி இருந்துச்சுன்னா மன்னாரில் இருப்பதாகவும் மன்னாரில் இருக்கிற உறவுகளும் வந்து என்னட்ட எடுத்து சொல்லி இருந்துச்சுன்னா
சரி இவர் வந்து வந்தவர் தான் கட்டார்லேருந்து வந்தது, அப்போ என்னட்ட பதிவு செய்யக்குள்ள தான் மீளவும் கட்டாருக்கு போனால் அந்த பணத்தை உழைச்சி கொள்ளுவோம், நாங்கள் உழைச்சி கொள்ளுவோன்னு சொல்லி கேட்க நானும் சரி அப்படி அதே ஒரு கோணத்தில் பதிவு செய்து போட்டிருந்தேன். அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள்னு சொன்னால், நான் பதிவு செய்து போட்டோன்னே யூடியூப், ஃபேஸ்புக் இந்த சைட்டுகளில் வந்து ரன் ஆகி கொண்டு கேட்க அங்கே வந்து கமெண்ட்ஸில் அவரும் அவருடைய நண்பரும் வந்து தன்னுடைய தொடர்பு இலக்கத்தையும் தங்களோட இதில் தொடர்பு கொள்ளுங்க, இதான் நாங்கள் இதான் இவற்ற நம்பர்ன்னு சொல்லி அவற்ற நம்பரையும் போட்டு ஒவ்வொருத்தரோடையும் தொடர்பு கொண்டுச்சினோம். அங்கே வெளியிலேருந்து இவருக்கு அனுதாபம் தெரிவித்து கொமெண்ட்ஸ் கருத்துக்கள் எழுதின எல்லாரோடையும் தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட உறவுகள் வந்து இவருக்கு காசு நாங்கள் வழங்கினோம்டா. அப்போ நான் சொன்னால் நீங்கள் நேரடியாகவே அதை கொடுங்கண்டா அவரோட கதைச்சு அவர்கிட்ட கஷ்ட நிலப்பாட்டை சொல்லி ஆள் வந்து என்னட்ட வந்து கதை கேட்க அழுது குளறித்தான் கதைச்சிருந்தார். அப்போ அதே மாதிரி அங்கே அவர்கள்ட்டையும் கதை கேட்க அவை காசை கொடுத்தோன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆள் வந்து என்னோட தொடர்பு கொண்டு கேட்குது. அப்போ இவருக்கு வெளிநாடு போகிறதுக்கு ஒரு உதவி ஒன்று செய்வோம், திரும்ப போய் உழைப்பாருன்றா நான் இவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறேன், அண்ணா வெளிநாடு போகிறதுக்கு ரெடியாக அதுக்குரிய ஏற்பாடு செய்து உங்களை அனுப்புறதுக்கு ரெடி என்ன இல்லை, நான் வெளிநாடு போகையில் திருவண்ணாமலையில் யாரோ ஒரு நண்பர் வீட்டில் இருக்கிறேன், நண்பரும் அவர் தான் நீங்கள் பதிவு செய்ய வந்தது, தன்னுடைய வீட்டில் இருந்து சண்டை பிடிச்சி கொண்டு நண்பர் வீட்டில் இருப்பதாக தான் சொல்லியிருந்தார். இப்போ நண்பரும் அவரும் வந்துட்டு அந்த நண்பர் வீட்டில் கடை போடுறதுக்கு இடம் இருப்பதாகவும் ஃபேன்சி கடை ஒன்று அடிக்க போகிறதாகவும் அதுக்குரிய பணம் வந்திருக்கு, உங்கள்கிட்டையும் யாரும் உதவிக்கு வந்தால் அந்த உதவியும் பெற்றுத்தாங்கன்னு சொன்னால் ஒரு இளந்தாரி படியனுக்கு லட்சக்கணக்கில் உதவி பெற்று கொடுக்குறதுக்கு நான் ஒன்றும் கிறுக்கன் இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் எவ்வளோ குழந்தைகள் சின்ன பிள்ளைகளோட தங்களோட வாழ்க்கையை கொண்டு போக முடியாமல் 1 லட்சம் 2 லட்சம் பெற்றுக்கொள்ள இல்லாமல் கஷ்டப்படுற இடத்துல இவருக்கு ஒரு அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுக்குறதுக்கு நான் வந்து தயாராகவும் இல்லை. இந்த இதுக்குள்ளே இவரை முதல் ஆரம்பத்திலேயே பதிய மாட்டேன்னு சொன்னோன்னே இவர் விழிப்புணர்வு கொடுக்க போகிறதால தான் இவரை பதிவு செய்தது. ஆனால் இன்றைக்கு யாரோ ஒரு யூடியூபர் போய் பதிவு செய்யக்குள்ளே டிகே கார்த்திக் அவன் கள்ளன் எனக்கு வந்த காசெல்லாம் சுருட்டிட்டான் இது செய்கிறேன். உண்மையிலேயே நான் காசு இவர் யாரும் உதவி கிடைக்காமல் இந்த மாதிரி கதைச்சிருந்தா கூட அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். 6 லட்சம் ரூபாய்க்கு மேலான உதவிகளை வந்து பெற்றுட்டு அந்த காசை என்ன செய்தாருன்னு தெரியும். இவர் தன்னோட குடும்பத்துக்கும் விசுவாசம் இல்லை, தன்னுடைய நண்பர் அதாவது திருவண்ணாமலையில் அவரை வச்சிருந்த வீட்டுக்காரர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அடிக்கிறார், என்ன ஏமாற்றி போட்டான்னு எனக்கு துரோகம் செய்து போட்டான், இப்படி பிரச்சனைன்னு சொல்லி அவரை அவையிலும் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணினோம். அப்போ எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு ஆள் வந்து ஒரு யூடியூபர் போய் வீடியோ எடுக்க அவருக்கு வந்து ஏதோ கோவப்பட்டு நேர்மையான மனுஷன் மாதிரி கதைச்சு பதிவு கொடுக்குறார். இப்போ நாங்கள் ஒரு தடவை வந்து செய்யாமல் விடுறோம் விலத்தி விடுறோம்னு சொன்னால் அதுக்கு பின்னால் 1000 காரணம் இருக்கும். இந்த உதவி திட்டத்துக்குள்ளே வரையக்குள்ளேயே நிறைய பேர் எதிர்ப்பாக மாறுவினோம். ஏன்னு சொன்னால் சில இடங்களில் அவை கேட்டவுடன் எல்லாருக்கும் உதவி கொடுக்கணும், கொடுக்க தவறுனா இல்லை உங்களோட காரணங்கள் இது இந்த காரணத்துக்காக உங்களுக்கு தெரியலாது இப்படியானவர்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம்ட்டு நாங்கள் ஒரு சரியான முறையில் போனால் எங்களை விமர்சகரெல்லாம் வந்து அவை மாறிவினோம். அதுக்கு அதானே சொன்னனே, சும்மா இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்று செய்ய போனால் தான் பிரச்சனை. அதே மாதிரி இதில் இப்படி செய்ய போயக்குள்ளே நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் வந்து நான் பார்த்ததில் உதவி பெற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து கடுப்பாகிறதும் எதிராக மாறுறதும் அது வந்து நிறைய இருக்குது. ஆனால் இவர் எதிராக மாறுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த திருவண்ணாமலையிலேருந்து வந்தவருக்கு வந்து உதவி செய்த உறவுகள் இருக்கிறீங்க, இவற்றை அந்த லிங்கையும் இந்த வீடியோவையும் வந்து காட்டியிருப்பேன். இந்த பதிவு நான் பதிவு செய்தது உறவுகளால் கைவிடப்பட்ட இளைஞர்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு டிகே வெண்ணின்னு போட்டிங்கன்னா அவர்கிட்ட வீடியோ வந்து வரும். ஒருக்கா நீங்கள் பார்த்து அவர் கதைச்சிருக்கிற கதையும் வந்து பாருங்கள். அதே மாதிரி வேறு யூடியூப் சைட்லேயும் வந்து அதை கதைச்சிருக்கு. இப்போ கிட்டடியில் ஆரோ எடுத்து போட்டதில் அதை பற்றி கதைச்சிருக்கிறார். அப்போ கதைக்குள்ளே என்னென்னு அவங்கள ஒரு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நாளைக்கு ஆதாரத்தோடு அவன் வந்து நிற்பானே, முழு ரிசீட் அதாவது காசு அனுப்பினதுக்கான ரிசீட்டும் இதையும் வந்து இதுக்கு கேள்வி கேட்டால் நான் என்னென்னு பதில் சொல்லுவேன், அதை பற்றி ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பதிவை வந்து போட்டிருக்கிறார். அப்போ அதுக்கு அதை பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தது. என்னென்னா அதையும் வந்து ஒரு யூடியூபர் எடுத்து போட்டிருக்கிறார். அவருக்கும் இதே ஒரு வேலையாக இருக்குது, போகிற இடங்களில் டக்குன்னு பார்க்குறது. யார் வேறு ஒருத்தரை பற்றி குறையாக சொன்னால் அதை டக்குன்னு பதிவு செய்து போடுறதுல பெரிய ஆர்வம் காட்டி கொண்டு வர்ற ஒரு ஆளை நான் அவதானித்த மட்டும் உண்மை பொய்ய ஆதாரத்தோட எப்போவுமே ஒருத்தர் சொல்கிற கதையில் இப்போ நான் பதிவு செய்கிறத கூட மியூசிக் எல்லாம் பண்ணுறதில்ல, ஒருத்தரை வந்து அட்டகாசமாக பிரமாண்டமாக கதைக்கிறதில்ல. ஏன் கதைக்கிறதில்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பி கதைக்கலாது. இப்போ எங்கள்கிட்ட சொல்கிற விஷயங்கள் எல்லாம் சரியாக எல்லாரும் சொல்கிறதுல உண்மையாக இருக்க மாட்டோம், உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும். இதில் கலந்து மாதிரி 2 விதமான மக்கள் இருக்கணும். அப்போ இந்த 2 விதமான மக்கள் அவை சொல்கிற கருத்தை அதுக்கு பிறகு கொண்டு போட்டு அதுக்கு பிறகு பார்க்கல தான் இருக்கும். ஒரு சிலர் உண்மையான ஆக்கள் இருக்கணும், ஒரு சிலர் போலியான ஆக்கள் இருக்கணும். இந்த போலியான ஆக்களையும் நாங்கள் வந்து பெரிய அளவில் காட்டலாதுன்றதுக்காக தான் பொதுவாக எல்லாரையுமே பொதுவான பதிவு அவையிற விவரங்களை இதுகளை கேட்டு இது செய்கிறது. அதுக்கு முதலும் அவைகளுக்கு சொல்கிறது, நீங்கள் பொய்யான தகவல்களை பதிவு செய்தால் மேலே இதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அறிஞ்ச உறவுகள் வந்து உங்களோட உண்மையான தகவல்களை கீழே பதிவு செய்யக்குள்ள அது உங்களை நீங்கள் ஒரு பொய் சொன்னதாக வந்து அமையும்ன்ற விஷயத்தை எல்லா பதிவு எடுக்கிறதுக்கு முதலும் அவைகளுக்கு வந்து அந்த விழிப்புணர்வை வந்து கொடுத்து தான் அந்த வீடியோ எடுக்கிறது. எடுத்தாலும் சிலர் வந்து கடுமையாக இது செய்திருவினோம். அந்த வகையில் இப்போ நான் சொன்னேன், இப்போ கிட்டடியில் ஒருத்தர் கதைச்சிருக்கிற இது போல் ஒரு சிலரை வந்து பார்க்குறோம்.
சும்மா இருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை, ஏதாவது ஒன்று செய்ய போனால் தான் பிரச்சனை. அதுவும் இவர் இவ்வளோ பேர்கிட்ட உதவி பெற்றுட்டு எனக்கு தெரிஞ்சு 3 உறவுகள் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு ரிசீட் அனுப்பினது. இப்போ அது வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் நடந்ததால் எனக்கு அந்த ரிசீட்டுகளை திரும்ப மீள பெற முடியலை. இவருக்கு உதவி செய்த உறவுகள் கட்டாயம் அந்த ரிசீட்டை மட்டும் எனக்கு அனுப்பி இவருக்கு நான் செய்தனான்றதை தகவல் அனுப்புங்க. மற்றதை நான் நேராக போய் அவரோட வந்து கதைச்சி கொள்கிறேன். அந்த காசுகள் எல்லாம் என்ன செய்தவர், என்ன நடந்ததுன்றது. நான் உதவி செய்யலை என்று சொல்லி எனக்கு இந்த இவ்வளோ உதவியும் அவருக்கு கிடைச்சிருக்கின்றதுக்கு பிறகுதான் நான் அவருக்கு எந்த உதவியும் செய்ய வரையில்லை. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு உதவி வருது அப்படின்னு சொன்னால் அந்த உதவியை எடுத்து நாங்கள் கட்டாயம் கொடுத்து போட்டு பதிவு வந்து அந்த காசு தந்தாக்களுக்கு கொடுக்கணும். இங்கே காசு போட்டு கொண்டிருக்கிறார்கள் சின்ன பிள்ளைகள் இல்லை, குழந்தை பிள்ளைகள் இல்லை. அவை வந்து கேப்பினம் காசு கொடுத்தா காசு கொடுத்ததுக்கான பதிவைத்தா, காசு கொடுக்காட்டி காசு கொடுக்கலன்றதை இது செய்யணும். ஒன்று காசு கொடுத்ததுக்கான பதிவு கொடுக்கணும், இல்லாட்டி காசு கொடுக்கலன்னு சொல்லி இருக்கணும். இது ரெண்டுக்கும் இடையில் யார்கிட்டையும் நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லி போட்டு காசு சுருட்டி வைக்க இயலாது. காரணம் அங்கே வந்து நிறைய பிரச்சனை வரும், எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த இதில் வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளை வந்து செய்யலாது. அது அந்த பொடியனுக்கு வந்து விளங்கலைன்னு நினைக்கிறேன். நாள் வந்து வரைக்குள்ளேயே அவரை பற்றி நிறைய கமெண்ட்ஸ், நிறைய கருத்துக்கள் வந்தது. அதுகளை நான் இதை பொது வழியில் பதிவு செய்ய விரும்பலை. ஏன்னா அது அவருடைய பிரச்சனை. நம்மளோட பிரச்சனை உதவி செய்கிறது மட்டும்தான். அதுக்காக வந்து இதை வந்து சொல்லியிருக்கு. அவர் வந்து அந்த பொதுவாக வந்து இந்த பேரை குறிப்பிட்டு கதைச்சபடியாக தான் இவ்வளோ வந்து கதைக்க வேண்டியது. இல்லாட்டி இது வந்து கதைக்க வேண்டிய இதை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் செய்து கொண்டு போகிற வேலையில் எல்லாத்தையும் சரியாக தான் செய்து கொண்டு போகிறேன். ஆனால் அதை பிள்ளையாக காட்ட இது செய்தால் நான் ஆதாரத்தோடு அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இவருக்கு எவ்வளோ உதவி கிடைச்சது, இவருடைய நண்பர் திருவண்ணாமலையில் இவர் எந்த வீட்டில் இருந்தவர், அவைகளுக்கு என்ன செய்துட்டு வந்தவர் அப்படின்றதெல்லாம் முழுமையாக தொகுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தான் ஒரு நேர்மையான ஆள் மாதிரி என்னை வந்து பேசி கதைச்சிருந்தார். அதை நிறைய இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் பார்த்துட்டு இது சம்மந்தமாக ஒரு கதைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம அதில் தான் இதை கதைச்சினா வாங்க உதவிகளை வந்து வழங்குவோம். மோட்டர் பக்கம் தான் பாரமா. என்ன மாதிரி நான் கை வைக்கவா? எந்த பின் பக்கம் தான் பாரமோ? அப்போ இரும்பா நாக்களை பின்னுக்கு போடுவோம் என்ன? ரைட்டா? ஓ எங்கே பிடிக்கணுமன்ற அப்படியே ரைட் ரைட்டு கை கையாண்டிருமா? ரைட். நான் என்ன கல்லா பாலா அடிச்சா அப்படி மோட்டர் போட்டு 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 தூங்க 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 தூங்க. ஓகே அண்ணன் காலெலாம் பிடிக்க வேண்டிக்கிறேன். அவருக்கு தான் எப்படி அப்படி எப்படி நாங்கள் இப்படி தூக்கல அங்கே நைஸாக அடி அடிக்கணும். கரண்டை கொடுத்து போட்டு பாருங்க. அண்ணா வணக்கம். 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 அண்ணாட பேர் என்ன? சுஜீவன். சுஜீவன் என்று சொல்லக்கூடிய அண்ணா அந்த முகத்தில் இறைச்சி சாப்பிட்டு ஒத்துக்கொள்ளையில் அலேஜிக் ஆக்கிட்டேன்னு சொன்னீங்கண்ணே. அலேஜிக் ஆக்கிட்டு அண்ணாக்கு வந்து ஆட்டுக்குடல் வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு முன்னாள் போராளி காயப்பட்டிருந்தவர் இப்போ திருமணம் செய்து இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி பதிவு வந்து இப்போ ஒரு 2 மாதம் 2 மாதத்துக்கு முதல் வந்து போட்டிருந்தேன் நான் பதிவு. இப்போ அண்ணாட பதிவை பார்த்து அண்ணாக்கு ஒரு சிறப்பான வாழ்வாதார உதவியாக முதல் வந்து உதவின்னு சொல்லி கேட்டிருந்தார். பிறகு தான் மேசன் வேலைகளுக்கும் இதுகளுக்கும் வந்து சென்று அப்படியான கூலி தொழிலுக்கு தான் சென்று வர்றேன் நான். தனக்கு ஒரு கல்லடிக்கிற முதல் அனுபவம் இருக்குன்னு கல்லடிக்கிற மிஷினுக்கு வந்து வேலைக்கு போயிருக்கிறார். அப்போ அந்த அனுபவம் இருக்கிறதால கல்லடிக்கிற மிஷின் ஒன்று இருந்தால் அது சிறப்பான வாழ்வாதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணா ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தார். இப்போ அவற்றை நிலவரத்தை கருத்தில் எடுத்து லண்டனில் இருந்து கௌரி என்று சொல்லக்கூடிய அக்கா கல்லடிக்கிற மிஷினை வந்து வேண்டி கொடுங்க. லண்டனில் இருக்கிற கௌரி என்று சொல்லக்கூடிய அக்கா வந்து என்னோடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவு. வேறு வீட்டில் நடக்கிற நல்ல நிகழ்வுகளில் வந்து பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இதுகளில் எல்லாத்துலேயுமே தொடர்ச்சியாக என்னோடாக உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறா. அந்த கௌரி என்று சொல்லக்கூடிய அக்கா அவட தங்கச்சி அஜயந்தி என்று சொல்லக்கூடியவா இங்கே எங்களோட பகுதிகளில் வந்து இருந்தவா. இப்போ அஜயந்தி என்று சொல்லக்கூடியவாட நினைவாகவும் என்கிட்ட நிறைய உதவிகள் வந்து செய்திருக்கிறா. அப்படி தொடர்ச்சியாக உதவிகளை வந்து செய்து கொண்டு வர்றதில் வந்து இந்த ரவி கௌரி குடும்பத்தினர் வந்து இந்த கல்லடிக்கிற மிஷினை வந்து வேண்டி வழங்கி இருக்கணும். 1,50,000 ரூபா பெறுமதியான கல்லடிக்கிற மிஷின்
அதோட சேர்த்து இப்போ 1.5 லட்சம் ரூபா பெறுமதியான இந்த கல்லடிக்கிற மிஷினை வச்சுக்கொண்டு அடுத்த ஒரு வேலை திட்டத்தை வந்து அவரால் செயல்படுத்த முடியாதுன்றதுக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து குணம் குணராஜா இவரும் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர். முதலும் ஏற்கனவே என்னூடாக வந்து உதவியை வந்து வழங்கியிருக்கிறார். குணராஜான்னு சொல்லக்கூடியவருடைய பணத்தில் இருந்து 1 லட்சம் ரூபா பணத்தை வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ 1 லட்சம் ரூபா பணம் குணராஜான்னு சொல்லக்கூடியவர பணத்தில் இருந்து, அதே மாதிரி கௌரி அக்கா வந்து இந்த மிஷினை வந்து வழங்கியிருக்கிறார். 1.5 லட்சம் ரூபா பெறுமதியான கல்லடிக்கிற மிஷினை கௌரியன்னு சொல்லக்கூடிய அக்கா ரவி கௌரியன்னு சொல்லக்கூடியவர்களும், ஆஸ்திரேலியாவில் இருந்து குணராஜான்னு சொல்லக்கூடியவர பணத்திலேருந்து 1 லட்சம் ரூபா பணத்தையும் வந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நான் வந்து இன்றைய தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை ஒரு நம்பிக்கையா காணையிலே? இல்லை நம்பிக்கை தான். இரவு பகல் என்ன இப்போ எல்லாம் உங்களுக்கு வந்து நேரம் இருக்குதோ கல்லை அடித்து குவிக்க வேண்டியதான். விற்பனை வாய்ப்புக்கு இடம் இல்லை என்ற கதைக்கே இடம் இல்லை. விற்பனை வாய்ப்பு இல்லை என்ற கதைக்கே இடம் இல்லை. ஏன்னா கல்லெல்லாம் நான் கொள்ளணும் செய்யணும். சரியா? ஆரம்பத்துக்கு இப்போ எனக்கும் கல் தேவைகள் இருக்கிறதால தரமான கல்லை வந்து உற்பத்தி செய்யணும். மனச்சாட்சிக்கு பொருள் தரமாக இருக்கும். ஒரு தடவை வேண்டுறவன் இல்லை வேறு இடத்துல வந்து கல் வந்து பார்க்க இங்கே வந்து இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு கட்டிடங்கள் இப்போ சில இடங்கள்ல அடிக்கிறது காசுக்காக கொஞ்சம் கூட கலவையை போட்டு ஆகலும் அதுக்கண்டுட்டு ஆகலும் இதை குறையாமல் அடிக்கக்கூடாது. தரம் இருக்கணும். கல்லை நாங்கள் போட்டு பார்த்தா எங்களோட வீட்டுக்கு அடிக்கிற மாதிரி ஒரு தரம் இருக்கணும். அந்த தரத்தில் நம்பிக்கையாக யாரும் வந்து இங்கே வந்து உங்களோட கல்லை செக் பண்ணி பார்த்து எடுக்கிறதுக்கு வரலாம். இந்த வீடியோவை பார்த்து வரலாம், இந்த வீட்டுக்கு வரலாம். அப்போ ஆரம்பத்துக்கு நீங்கள் அடிக்கிற கல்லை வந்து நான் கொள்வனவு செய்வேன். இப்போ எனக்கும் கட்டிட வேலை திட்டங்கள் நான் சொல்லியிருப்பேன். இப்போ 2-3 வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கான வேலை திட்டங்களை வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ அந்த வேலை வந்து போய்கொண்டிருக்குது. இந்த 6ஆம் மாதம் முடிஞ்சுட்டா அடுத்த ஆடி அந்த 6ஆம் மாதத்துக்குள்ளே திறக்கணும்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறோம். நான் ஆடியில் திறக்கக்கூடாது, ஆட்டி படைக்கணும்ன மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ நீங்கள் இன்றைக்கும் ஒரு நாளைக்கு நாளை பார்த்துட்டு இந்த ஆடி போகிறதுக்குள்ளே தொழிலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தர்ற இந்த 1 லட்சம் ரூபாயை வச்சுக்கொண்டு கொட்டில் கூட போடாதீங்க. கொட்டில் மாறி வரைக்குள்ளே நெருக்கி வரைக்குள்ளே பார்த்து போடலாம். உழைக்கிறத உழைச்சிடணும். சீமெந்து பேக்கெட்டை முறைக்கி மணலை முறைக்கி கல்லடிங்க. கல்லடிச்சு போட்டு இத்தனை கல் இருக்குன்னான்னு சொல்லி சொல்லுங்கள். நான் வீடியோ இந்த பதிவுகளோடு சேர்த்தும் உங்களுக்கு ஒரு விளம்பரம் செய்வேன். அதே மாதிரி கல்லை பெற்றுக்கொள்கிற நினைக்கிற உறவுகள் வந்து ரங்கன் குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து என்ன பேர்? சுஜீவன் என்று சொல்லக்கூடிய அண்ணாட்டை வந்து இருக்கலாம். நம்பரை மறுக்கா சொல்லி விடுங்களேன் உங்களை தொடர்பு கொள்ளுறதுக்கு என்ன மாதிரி என்று. இந்த ஃபோன் நம்பர் 074 3570 218. 074 3570 218. ஓ, அண்ணாட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்த நினைச்சா அவர் வந்து இல்லாதோட வயலில் வந்து பெரிய ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. இருந்தாலும் தன்னால் இது செய்ய முடியும். இந்த வேலையை வந்து வேறு ஆக்களுக்கு போய் செய்கிறேன் நான். அப்போ என்கிட்ட சொந்தமாக இருந்தால் தன்னை குடும்பத்தை மேம்படுத்த முடியும்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்போ அதுக்காகத்தான் இது வழங்குறது. இந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் உங்களோட ஒரு கட்டிட வேலை நடக்குது இதுன்னு சொன்னால் அவருக்கு இத்தனை கல் தேவைன்னு சொல்லி ஓடரை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவற்றை வாழ்க்கை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், உதவியாக இருக்கும். அதைத்தான் நானும் வந்து செய்கிறேன். இப்போ எனக்கும் கல் தேவைன்றதால கல் ஓடாசை வந்து இப்போ ஆரம்பத்துக்கு நான் இந்த கொடுக்குற இதில் வந்து இவர் வண்டி அடிச்சுட்டு எனக்கு கல்லை உங்களுக்கு தெரியும் தான் நியாயமான விலை அந்த என்ன விலையில் போகுதோ அந்த ரேட்டில் சரியான நியாயமான ரேட்டில் உங்களுக்கும் கட்டுப்படியாகணும். அதே நேரம் வேண்ட வேலைக்கும் மன திருப்தியாக இருக்கணும். அப்போ இதை பார்த்து சில வேலையில் நடக்கிற உறவுகள் உங்களோட நேரடியாக தொடர்பு கொள்ளுவினம், இல்லை என்னோடாக தொடர்பு கொண்டு அப்படி ஓடசுகள் வரைக்குள்ளே அதை நீங்கள் அடித்து கொடுக்கணும். ஒரு மிஷினை 4-5 மிஷினாக மாற்றுறதும் கொட்டில் பெரிய ஒரு செட்டாக போடுறதும் 10 பேர் உங்களுக்குள்ள வேலை செய்கிறதும் மேட்ட கையில் இருக்குது. உங்களோட கையில் நீங்கள் ஆரம்பத்துக்கு போட போகிற அந்த கடின உழைப்பு அது வந்து நீங்கள் போடைக்குள்ளேயே யோசிக்கணும். இது பல மடங்காக மாற்றுறது தான் உங்களோட திட்டம். உங்களுக்குள்ள ஒரு 4 பேரை தொடர்ச்சியாக கஷ்டப்பட இல்லாது. இப்போ படுற கஷ்டம் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லண்டனில் இருக்கிற ரவி கௌரி குடும்பத்தினருக்கும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குணராஜா என்ற ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ்கள் எல்லாம் பண்ணுவார். ஆரம்பத்தில் இருந்து இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முதலிருந்து உதவிகளை என்னோடாக வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவு குணராஜான்னு சொல்லக்கூடியவர். அவருடைய பணத்திலேருந்து 1 லட்சம் மொத்தம் வந்து 2.5 லட்சம் ரூபா பெறுமதியான வாழ்வாதாரத்தை உங்களுக்கு வந்து வழங்கி இருக்குது. இதை வச்சு கொண்டு இப்போ கொட்டில் போடுறதுக்கு தான் இந்த பணத்தை கொடுப்போம். இப்போ பார்த்தா கொட்டில் போடுறத விட எனக்கு கல் தேவை இருக்குது. அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் கல் அடிச்சுட்டு வேலையை தொழிலை ஆடிக்கு பிறகு தான் துவங்கவும் மட்டும் இல்லாமல் நல்ல நாள் நல்ல நேரத்தோடு பார்த்துட்டு
இதில் எவ்வளோ பணம் இருக்குன்றதை எண்ணி உறுதி செய்து கொள்ளுங்கள். கல்லை அடித்து போட்டு கல் விற்கிறதுக்குரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேன். நீங்கள் கட்டம் கட்டமாக வளர்கிறத ஒரே பாட்டில் சூரிய வம்சத்தில் வந்து சரத்குமார் நட்சத்திர ஜன்னலில் வானமட்டி பார்க்கும் இந்த பாட்டு முடிவில் 4-5 பஸ் ஓடுற மாதிரி கட்ட அதை வந்து உங்களால் செய்ய முடியுமென்றிருக்குன்னு. ஏன்டா இந்த இடம் நீங்கள் வந்து ஒரு மணலை ஈஸியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். அப்போ சீமேந்து கொண்டு வர்றதா நாங்கள் இந்த கொண்டு வரணும். சரி, கொண்டு வந்துட்டா இது சரியான ஒரு சிறப்பான தொழிலாக இருக்கும். அப்போ இந்த உதவியை வழங்கிய லண்டனில் இருக்கிற ரவி கௌரி, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குணராஜா, இந்த இருவருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எனக்கு இந்த வாழ்வாதார உதவி செஞ்ச ரவி குடும்பமானவர்களுக்கும் மற்றது லண்டனில் இருக்கிற ரவி கௌரி குடும்பத்தினருக்கும், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குணராஜா அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்வாதாரத்தை வச்சு நான் இந்த குடும்பத்தையும் நான் நல்லா இந்த தொழிலையும் மேம்படுத்தி முன்னோக்கி கொண்டு போவேன். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தானே? நான் இப்போ எந்த கண்காணிப்பில் ஆரம்பத்துக்கு எடுத்துருக்கிறது காரணம் எனக்கு கல் தேவையும் இருக்குது. அதே மாதிரி ஓடசும் என்னால் முடிஞ்ச அளவு பதிவோலோட சேர்த்து உங்களோட கல் நீங்கள் நிறைய அடித்து வச்சுருந்தீங்கன்னா இங்கே கல் இருக்குது, தரமான கல் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து தரத்தை பார்த்து எடுக்கலாமன்றதை உறுதி செய்வேன். அப்போ உங்களுக்கு மேலதிகமாக உதவி செய்ய நினைக்கிற உறவுகள் அவருக்கு அந்த கல் அடிக்கிற வாய்ப்பையே வந்து கொடுத்தீங்கன்னா, எனக்கு இத்தனை தொகை இவ்வளவு தொகை கல் தேவைன்னு சொன்னீங்கன்னாலே அவர் அதை வச்சு மேம்படுத்தி கொள்வார். அதுக்கு பிறகு நீங்கள் வர்ற வருமானத்தை வச்சு இந்த மாதிரி காலம் நெருங்கி கொண்டு வரைக்குள்ளே கொட்டில் வந்து போடுங்க. சந்தோஷம் தானே? ஆரம்பிப்போம் வேலையை. அடுத்த பதிவுலையும் இப்போ இதோட முடிகிறதில்லை, அடுத்தடுத்த பதிவுக்கும் வந்து வருவேன். கல்லுகள் கூடுதலாக இருக்கேக்கில் சொல்லுங்கள், நான் சின்ன சின்ன விளம்பரம் ஹெல்ப்பாக செய்துதான். சரியா? ஓகே, நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? எனக்கு செந்தில்நாதன் சகாயராணி. செந்தில்நாதன் சகாயராணி. உங்களோட முகவரி? தேவன்புட்டி வெள்ளாங்குளம் மன்னார். தேவன்புட்டி வெள்ளாங்குளம் மன்னார்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. அக்கா வந்து விடிய எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்? இங்கே 6 மணிக்கு வந்துட்டேன். 6 மணிக்கு வந்திருக்கிறா. இப்போ வந்து நேரம் 10-11 மணி ஆகுது. விடிய வெள்ளனையே வந்து வந்திருக்கிறா. நான் இங்கே வர்ற ஆக்களுக்கு வந்து பதிவு எடுத்து பேர் விவரங்களை பதிஞ்சு போட்டு திருப்பி அனுப்புறது தான் வழக்கமாக வந்து செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கான காரணம் இப்போ உண்மையானவர்களும் பெறுவினம், சும்மாவும் வந்து சொல்லிடணும். அப்போ சும்மா சொல்லி அனுபவங்களை வந்து பெற்றிருக்கிறேன். இப்போ யாரவர் என்ன மாதிரின்றதை எங்களால் அறிய முடியாது. அதாலேயே இப்போ நான் அவையில் ஃபோன் நம்பர்கள் நேராக கொடுக்காததுக்கு காரணம் இதுதான். ஒரு ஆளுக்கு பெரிய ஒரு தொகை உதவி வந்து போகும், அதுகளை பெற்றுட்டு தனித்தனி நபர்கிட்ட பெற்றிருப்பினோம், அதை பெற்றேன்னு சொல்ல மாட்டினோம். அப்படி என்றெல்லாம் இப்போ இன்றைக்கு அந்த அண்ணா கதைச்சிருந்த வீடியோவோ ஒரு ஆள் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். அனுப்பிக்க பார்த்துட்டு நம்ம போய் எல்லாம் விசாரித்து 4 பேர்கிட்ட தெரிஞ்சு கொண்டு செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும் உதவி. அதால் இந்த உதவி வந்து செய்யாததுக்கு காரணம் வர்ற எல்லாரையுமே திருப்பி அனுப்புகிற. இப்போ ஒரு ஆளுக்கு பதிவு செய்துட்டோம்னோடனே வருத்தத்தோடு இருக்கிறாக்கள், இயலாமல் இருக்கிறாக்கள் எல்லாரையும் பஸ்ஸில் போட்டு இழுத்து கொண்டு வான்னு சொல்லி இவ்வளவு தூரம் கூட்டி கொண்டு வாரது அவை வந்து நம்பிக்கையோட வைக்கணும். போனால் ஒரு பதிவு செய்து உதவி கிடைக்கும். அப்போ அதால் பாதிக்கப்படுறது அந்த இயலாதாக்கள் தான். அப்போ எல்லாரையும் கருத்தில் எடுத்து தான் இந்த பதிவு செய்யறதில்லை, இனியும் வந்து செய்ய மாட்டேன். இப்போ உங்களோட நிலப்பாடு வந்து சொல்லுங்க, நீங்க இப்போ என்ன பிரச்சனையா என்ன உதவியா கேட்டு வந்த? நீங்க இப்போ வந்து எங்களோட குடும்பத்தில் வந்து மிகவும் நாங்கள் வறுமைக்குள்ள ஆக்கப்பட்ட குடும்பம். ஆனால் எங்களோட ஊரில் வந்து என்ன உதவி திட்டங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எங்களோட அப்பாட்ட தொழில் செய்யறதுக்கான வசதி இல்லை. ஆனால் அப்பாவுக்கு வயசு போயிட்டு, அப்பாவுக்கு இப்போ 70 வயசு அப்படி வரும். நீங்களும் இருக்கிறது உங்களோட வீட்டில்? நாங்கள் எங்களோட வீட்டில் எங்களோட அம்மா, எனக்கு தனி வீடு இல்லை, எங்களோட அம்மாக்களோட தான். அம்மா வந்து தங்கச்சிக்கு கணவன் இல்லை. அப்போ அந்த பிள்ளைய அம்மாவோட விட்டு போட்டு அப்பாவோட வீட்டில் விட்டுட்டு அங்கேயும் போவா இங்கேயும் வருவாங்க. அம்மா அப்பா எங்களோட தான் இருக்கிறேன். அப்பாவை நாங்கள் தான் வச்சிருக்கிறோம். மற்ற 7 தம்பி, ஒரு மூத்த தம்பி ஒரு ஆள் கல்யாணம் கட்டி பொம்பளை பிரச்சனை அவ விட்டுட்டு போனதால அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டு எங்களோட அவரும் இருக்கிறேன். அவராலையும் ஒரு வருமானமும் இல்லை. இப்போ எந்த ஹஸ்பண்ட் வந்து உழைச்சி தந்தவர். இப்போ அவருக்கு வருத்தம் என்றபடியால் மாத கணக்கில் 1 மாதம் இப்போ கிளிநொச்சிலேருந்து முந்தின நாள் தான் ஜாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவருக்கு உதவி செய்கிறதுக்கு என்னால் ஒன்றும் செய்யலாமல் இருக்குது. எனக்கும் ஒரு வருமானமும் இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கும் ஒரு தரும் இல்லை. உழைக்கக்கூடிய நான் கேட்குறேன், இப்போ உங்களோட அம்மா அப்பா, உங்களோட ஒரு இயலாத தம்பி, நீங்கள், உங்களோட கணவர், இவ்வளோ பேர் தான் வீட்டில் இருக்கிறது. பிள்ளைகள் எனக்கு இல்லை. ஓகே, பிள்ளைகள் இல்லை. அப்போ உங்களோட அம்மா அப்பா, நீங்கள், கணவர்,
கணவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்தவர்? அவர் வந்து இந்த மேசன் வேலை செய்துட்டு இருந்தவர். மேசன் வேலை செய்து மேசன் வேலை செய்து கூரையில இருந்து விழுந்து 6 மாசம் இயலாம கிடந்தவர் காலி தண்டி. அதுக்கு பிறகு இந்த ரோட்டு வேலை சைட்டு வாய்க்கால் செய்து கொண்டு இருந்தது. அந்த நேரம் ஆணி ஒன்று குத்திட்டுதாமன்ட்டு அந்த ஆணி குத்தின புண்ணுக்குள்ளால ஒரு கிருமி போய் அவர்கிட்ட கிட்னில தாக்கிட்டுது. கிட்னியில தாக்கி இந்த ஒவ்வொரு நாளும் காய்ச்சல் காஞ்சிட்டு இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அவங்க இந்த மருந்துகள் ஏற்றுற நேரம் காய்ச்சல் இல்லாமல் போகும். மருந்து ஏற்றி இந்த ஒரு நாள் காய்ச்சல் இல்லைன்னா டிக்கெட்டை விட்டு வீட்டை விட்டோன்னே அங்கே காய்ச்சல் திருப்பி வந்துடும். திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். இப்படி வந்து 11 நாள் 15 நாள் வாட்டில் இருக்கிறாரு. இப்போ இங்கேருந்து இந்த காய்ச்சல் என்னத்துக்காக இப்படியே வந்துருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ஏற்றி இருக்கிறாங்க திருப்பி. இப்போ கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் 10 நாள் இருந்தவர் 13 நாள் 13 நாள் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்த இதுக்கான இதை வச்சிருந்தா அதே மாதிரி கிருமி ஏறிட்டுன்னு சொல்லி இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்து விட்டுருக்குது. அப்போ தான் மன்னார்ல இருந்து வந்திருப்பதாகவும் இங்கே நாட்டிய ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. தெரிஞ்ச எனக்கு பழக்கமானவங்க. ஓ, தெரிஞ்ச இடத்துல நிற்கிறேன். இங்கே எல்லாம் கணவரை போய் பார்க்கணும், எனக்கு ஒரு உதவி தேவை. ஓ, கணவரை போய் பார்க்கணும்னு சொல்லி அப்போ அவாவும் தனக்கும் வருத்தம். அதே மாதிரி கால் வந்து வீங்கி இருக்கு, 2 காலுமே வந்து வீங்கி இருக்கவாக்கு. இதுவும் வந்து என்னன்னு சொல்றது, மெடிக்கல் ரிப்போர்ட் என்ற இவற்ற மெடிக்கல் இப்ப இருக்கிற ரிப்போர்ட் இப்ப இருக்கிற ரிப்போர்ட் தரல. 15 நாள் இருக்கிற ரிப்போர்ட் தரல. அதுக்கு முதல் 13 இந்த 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதியிலேருந்து 5ஆம் மாதம் இருந்திருக்கிறேன். இது 13 நாள் அந்த மெடிக்கல். இதுக்கு பிறகு இருந்த 11 நாள் மெடிக்கல் தரையில அவங்க ஏன்னா அது இங்க காட்டோன்மெண்ட் அதாவது கொடுத்துருக்குறாங்க. நான் இதைத்தான் இப்போ எடுத்துட்டு வந்தேன், உங்களை ஆதாரத்துக்காண்டி எடுத்துட்டு வந்தேன். இப்போ உங்களோட குடும்பம் வந்து கணவர்கிட்ட ஒரு உழைப்பை நம்பித்தான் முழுமையா வந்து செயல்பட்டு கொண்டு வந்தது அப்படியா? உங்களோட அம்மா அப்பாவுல இருந்து எல்லாரும் இல்ல, அம்மா தங்கச்சி வந்து உழைச்சி அவையில குடும்பத்தை பாக்குறா, தாயையும் தண்ட பிள்ளைய பாக்குறா. அவளுக்கு நாங்க இந்த அவ இருக்கிறப்ப யாழ்ப்பாணத்துல சும்மா அந்த கூலி வேலை இந்த பேஷண்ட் பாக்குற வேலையில அப்படி போய் அவ செய்யறா. மற்றது வந்து எங்களோட கணவர் என்னைய முழுமையா பார்த்துட்டு இருந்தவர். வீட்டுல அப்பா தம்பி இந்த எல்லா தம்பி எல்லாம் இருக்கிறாங்க தானே. இப்போ அவர் உழைச்சிட்டு வர நேரம் வேல் கொடுப்பினி. இவர் எங்கள் அப்பா 3ஆம் பெட்டி அங்கே வளையல் தெருவாக்கி அந்த அப்படி செய்கிற நேரம் அந்த உழைப்பில் நாங்களும் சாப்பிடுவோம். எல்லாரும் ஒத்துழைச்சி செய்வாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் இந்த பதிவு வந்து செய்கிறேன், உங்கள்கிட்ட இந்த விவரங்களை வந்து கேட்டு செய்கிறேன். இப்போ நான் வந்து எங்களோட காசுகளை தர்றது இல்லை தானே. இப்போ இது ஆட்ட காசு யாருக்கு என்ன தேவைக்காக கொடுத்துருக்குறோம்ன்றதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ அக்காட பிரச்சனையை நான் கேட்டு வந்து தெரிஞ்சு கொண்டேன்னா, அக்காட பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சு கொண்டாலும் அக்கா வந்து இப்போ அந்த கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கிறார். அப்போ அதை தான் இங்கே இருந்து போய் அங்கே பார்க்கணும். பஸ்ஸு கூட காசு இல்லாத ஒரு நிலப்பாட்டில் வந்தேன்னு சொல்லி அப்போ அக்காட பதிவு எடுத்துட்டு திரும்ப அனுப்புவோம்னு தான் வழிகிட்டினேன். இருந்தாலும் அவளோட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் இதில் பேசுகிற விஷயங்கள் வந்து உண்மையானதாக வந்து இருக்கணும். காரணம் என்னென்னு சொன்னால், இது வந்து ஒரு பொது வழியில் வரும். பொது வழியில் வரைக்குள்ள இதையே ஒரு நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பொய்யா சொல்லியிருந்தா உங்களோட ஊரில் உள்ள மக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்சவங்களை வந்து இவா சொல்கிறது பொய் இப்படின்னு சொல்லி அந்த இதில் கருத்தில் எழுதுவாங்க. இவா இப்படி 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 என்று. அப்போ ஒவ்வொருத்தரும் பதிவு கொடுக்கக்குள்ள அவைகளுக்கு தங்களை பற்றிய தரவு வந்து முழுமையாக வந்து உண்மை வந்து வருமன்றது தெரியாமல் சில பேர் காய்ச்சிட்டு போயிருக்கணும். அப்போ அப்படி இருந்துடக்கூடாது. நீங்கள் சொல்கிற தகவல்கள் எல்லாம் உண்மையானது தானே? உண்மை. என்னோட இருக்கிற எங்கள் அப்பாவும் எல்லா தம்பியும் நானும் என் ஹஸ்பண்ட் தான் அந்த வீட்டில் இருக்கிறோம். அம்மா கிட்ட வீட்டில் இருக்கிற ஆக்கள் இவ்வளவு பேர் தான். நீங்க வந்து நேர வீட்டை பார்க்கலாம், தங்கச்சிட விடையும் பார்க்கலாம், எங்களோட விடையும் பார்க்கலாம். எந்த இடம்னு சொன்னீங்க? தேவன்பட்டி. மன்னார்ல தேவன்பட்டி என்ற இடத்துல இருக்கிறீங்க. தேவன்பட்டி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இப்போ அவட கணவர் 13 நாள் இங்கே கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்ததாகவும் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கான இது வந்து வச்சிருக்கிறா. இப்போ ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி இருக்குது. முந்த நாள் மாற்றினது நீங்கள் போய் பார்க்கலையோ? அங்க இருந்தா நான் வந்தேன். வீட்டுல இருந்து நேற்று அங்க அவரை போய் பார்த்துட்டு அப்படியே பஸ் எடுத்து இந்த அக்காளை விட பொழுதுபட்டுட்டு நான் இங்க வர அவங்கள விட்டு தங்கிட்டு தான் விடிய உங்ககிட்ட வந்தேன். இங்க வீடு இங்கதான் இருக்குன்னு சொன்னது அந்த அந்த அக்காவும் சொன்னா. மற்ற போன்ல நிறைய ஆக்கள் எங்களை பார்த்துட்டு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, அங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எங்களோட ஊர்ல இருந்து இப்படி உதவி செய்யற ஆக்கள் அங்க இன்ன இடத்துல இருக்கிறாங்க, அவங்ககிட்ட யாரும் போய் கேட்டுப்பாரு அப்படின்ட்டு. ஓ, அதான். ஆனால் என்ன விஷயத்த வந்து இதில் வந்து சொல்லிக்கொள்கிறேன்னு சொன்னால், இந்த அக்காவுக்கு பதிவு செய்கிற மாதிரி எல்லாருக்குமே பதிவு செய்ய மாட்டோம். வர்ற ஆக்களை பதிவு செய்து போட்டு பேரை கொடுத்துட்டு அப்படியே பேரை கொடுத்துட்டு போன ஆக்கள் இருக்கணும். அப்படி கட்டங்கட்டமாக தான் போய் பார்க்குறது. பார்த்து நாங்களும் விசாரித்து தான் இதை செய்கிறது. என்ன முதல் பெற்ற கசப்பான அனுபவங்கள் சிலது வந்து இருக்கிறதால உதவியை வந்து இப்போ வந்து இருக்கிற ஒரு உதவி வந்து தரப்பட்டது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போகிறதுக்காக வந்து அந்த உதவியை தரலாம்ன்றதுக்காக தான் இந்த பதிவை வந்து செய்தேன். நான் இல்லாட்டி நீங்கள் போங்க நான் வாரணுன்னு சொல்லித்தான் விட்டுருப்பேன். அப்போ உங்களுக்கு
உங்களோட கணவர் உழைப்புல தான் வருமானம் வந்து கொண்டிருந்தது. இப்ப எந்த ஒரு வருமானமும் இல்லை. அவர் வருத்தத்துல இருக்கிறதால அவர் சரியானாதான். சரியானதான் என்னைய பார்ப்பேன். என்ன இந்த வருத்தத்தையும் அவர் பார்ப்பார். அவரை இப்ப நான் பார்க்க வேண்டிய நிலைமை. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன். அவாவும் வருத்தமான ஒரு நிலப்பாட்டுல இருக்கிறா. அவட மெடிக்கலையும் வந்து கொண்டு வந்திருக்கிறா. அப்ப அதை விட வேற வருமானங்கள் ஒரு சொல்லி வருமானம் எதுவும் இல்லை. இந்த இல்லை. ஆடு மாடுகள் வளர்ப்புகள் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு வருமானமும் எங்கிட்ட இல்லை. நீங்க வீட்டை வந்து பாருங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து இந்த உதவியை செய்கிறேன், உங்களோட நிலப்பாட்டையும் பதிவு செய்திருக்குது, என்ன நிலப்பாட்டுல வந்து இருக்கிறீங்க இதுன்னு சொல்லி. அப்ப இதை பார்த்து யாராவது முன் வந்து உங்களுக்கு மேலதிகமா உதவி செய்தா அந்த உதவியை நான் பெற்று தருவேன். போன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கீங்க தானே? என்னட்ட இப்ப போன் இல்லாம தான் நான் வந்ததே. வந்து இந்த போன்ல தான் தொடர்பு எடுத்தது. போன் நம்பர் எல்லாம் எழுதி கொண்டு வந்து இந்த தங்கச்சி காட்டினா இல்ல இவர்கிட்ட போன் நம்பர் எந்த போன சின்ன போன் வந்து வச்சிருந்தேன். அதை தான் இவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேனா. அந்தரத்துக்கு இந்த அக்கா கெடுங்க நான் அவர்கிட்ட போன்ல இருந்து கதைக்கிறேன். போன் கூட இல்லாம தான் நான் வந்தேன் அவங்கள்ட்ட. சரி, நீங்க அதான் இப்படி இவ்வளவு தூரம் வந்தீங்க. அதுவும் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவர் இருக்கிறார், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒன்றுமே இல்லாத ஒரு நிலப்பாட்டுல வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தா. அப்ப அதை கருத்துல எடுத்து தான் இப்ப ஆரம்பத்துல வந்து அட்சிதாவின் முதலாவது ஊதியத்தை அவ வந்து அட்சிதான்னு சொல்லக்கூடியவா வந்து நோர்வேல இருக்கணும். அந்த அட்சிதான்னு சொல்லக்கூடியவாட முதலாவது சம்பளம் என்று சொல்லி யாராவது கணவர் இல்லாதோர் அவர்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெயரஞ்சன் நோர்வேலேருந்து ஜெயரஞ்சன் என்று சொல்லக்கூடியவர் நோர்வேலேருந்து தந்திருந்தார். தன்னுடைய மகளிட முதலாவது சம்பளத்திலிருந்து வந்த பணம் அப்படின்னு சொல்லி ஒரு 30,000 ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார். இப்போ அந்த 30,000 ரூபா பணத்தை யாராவது கணவர் இல்லாதவருக்கு வந்து அதை கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை தான் நான் இப்போ உங்களோட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து, உங்களோட அப்பாவும் இல்லாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிற, அதே மாதிரி உங்களோட கணவரும் இல்லாத நிலப்பாட்டில் இருக்கிறதால இப்போ உங்களுக்கும் வருத்தம்ன்றதை கருத்தில் எடுத்து இந்த பணத்தை இப்போ உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தரேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அவரை சொல்கிறதுக்காக இந்த இப்போ செய்யக்கூடிய ஒரு உதவி. இதை கடந்து யாராவது உங்களோட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து முன் வந்து உதவி செய்தால் அந்த உதவியை வந்து பெற்றுத்தாரன். இப்போ அக்காட மெடிக்கலையும் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி அக்காட 2 காலம் வந்து வீங்கி போய் இருக்குது. அப்போ அதோட வந்து இல்லாத நிலப்பாட்டில் தான் வந்திருந்தா. நமக்கு உதவியை தர்ற ஆக்களும் வந்து உண்மையிலேயே கஷ்டத்தில் உள்ள ஆக்களுக்கு இதை கொண்டே சேர்க்கணும் மட்டும் தான் தாரது. இப்போ நீங்கள் உங்களோட இந்த கஷ்டத்தை கருத்தில் எடுத்து தான் இதை தாரன். மற்றது நான் உங்கள்கிட்ட உங்களால் இயன்றா எங்களோட குடும்பத்துக்கு செய்யுங்க. இப்போ நான் வந்து இந்த நாளாந்த வாழ்வாதாரம் அப்படின்னு சொன்ன ஒரு மாடு ஏதுமாவது இருக்குமா இருந்தால் எனக்கு நானும் என்ற குடும்பத்தை நான் கொண்டு போகலாம். அதை வளர்த்து ஏதாவது செய்யலாம். உங்களுக்கு உதவி திட்டங்கள் வந்தால் எனக்கு அப்படி செய்யுங்க. நீங்கள் எங்களோட ஊரில் வந்து எங்களோட வீட்டை நேரடியாக வந்து பாருங்கள் எங்களோட நிலைமையை. மன்னார் பக்கம் இது வரைக்கும் வரையில் மன்னார் வந்து பவுனியா போயிருக்கிறேன், கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த மாவட்டம் 3 தான் நின்றுருக்கிறேன். அங்கால வரையில் உங்களுக்கு அப்படி ஏதாவது உதவி வந்தால் கட்டாயம் வந்து வருவேன். இப்போ அக்கா வந்து கேட்குறா தனக்கு வாழ்வாதாரமாக ஏதாவது மாடு எதுவும் வழங்கலும்னு சொன்னால் யாராவது மாடு உதவி செய்தால் தனக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. யாராவது உறவுகள் அவாக்கு அது முடிஞ்சால் பெற்றுக் கொடுங்க. இப்போ நாங்கள் வந்து இது கட்டாயம் பெற்று தருவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னுட்டா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாலேயுமே வந்து நாங்கள் முடிவெடுக்கிற இலைவேலுக்கு உதவி கொடுக்கணுமன்றது, வீடியோ பார்க்குறார்கள் முடிவெடுத்து இவைகளுக்கு நாங்கள் இதை கொடுக்க இதை செய்ய விரும்புகிறோம்ன்றது, உங்களோட கஷ்ட துன்பத்தை தெரிஞ்சு கொண்டு அதை செய்கிறது. அப்போ ஒரு சிலர் வந்து பதிவெடுத்து போட்டுட்டாலே உதவி கிடைக்கணுமென்று எதிர்பார்ப்பினோம். அப்படி எதிர்பார்க்கல. அது என்ன, அதை நீங்கள் சொன்ன விடயங்கள் அதை வச்சுக்கொண்டு அவை முடிவெடுக்கிறது. அதுக்காகத்தான் இந்த பதிவை வந்து செய்கிறது. அப்போ இதில் 30,000 ரூபா பணம் இருக்குது. உங்களோட விஷயத்தை வந்து பதிவு செய்திருக்கிறேன். இதை பார்த்து யாராவது முன் வந்து உங்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை நான் கட்டாயம் பெற்றுத்தாரன். அட்சிதாவின் முதலாவது ஊதியத்தில் வந்து நோர்வேலிருந்து ஜெயரஞ்சன் என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தையால் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ஏ அட்சிதாவின் முதலாவது ஊதியத்தில் வந்து இது அனுப்பப்பட்டிருக்கு நோர்வேன்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து. அந்த உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நானும் அந்த சகோதரிக்கும் அவற்ற தந்தைக்கும் மிகவும் தாராளமானதுடன் அவையோட தாராளமானதை பாராட்டி இந்த நன்றியுடன் அவர்கள் தந்த இந்த பணத்தினை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மிகவும் மேலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகளை தெரிவித்துக் கொள்றீங்க. உங்களுக்கு வாழ்வாதாரமா இந்த வீடியோ பார்க்குறார்கள் மாடு ஏதும் எனக்கு தந்துடவுமாறும் அதையும் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லலை. எங்களோட தங்கச்சிக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சது. அப்ப அவ யூனிவர்சிட்டி போனாலும் இந்த
காசுகள் கட்டி படிக்கிற கஷ்டம் அதால அவ கொலிச்சுக்கு போயிருக்கிறா. கொலிச்சுக்கு போயிருக்கிறா. இப்ப அவைக்கு பண உதவிகளும் அவைக்கும் தேவைப்படுது. அதால யூனிவர்சிட்டி கிடைச்சவா ஏன் காலேஜுக்கு போனவா? அப்ப வேலையோட வரலாமண்டு யூனிவர்சிட்டி போனா கனகாலமாகும் வேலை எடுக்கிற. இப்ப எங்களோட குடும்ப கஷ்ட நிலைமையை அவ கருத்துல கொண்டுதான் இப்ப வவுனியா கொலிச்சுல படிக்கிறா. அவர கல்விக்கும் 6வது உதவி செஞ்சா அவர கல்விக்கும் உதவி கேட்டுக்கொள்ளுகிறோம். எங்களை விட்டு அப்படி கஷ்டத்துல நாங்க இருக்கிறோம். தொழில் இல்லாம இருக்கிறதால நாங்க இப்படி கஷ்டப்படுறோம். படிச்சு இப்ப கொலிச்சுல படிக்கிறா. யூனிவர்சிட்டி கிடைச்சு கொலிச்சுல படிக்கிறேன்னா வரைக்கிற வேலையோட வரலாம். எங்களை குடும்பம் அதிலாவது கொஞ்சமாவது நல்லா இருக்குமெண்டு தான் அவ இருக்கிறா. அவையிற கல்விக்கும் இப்ப என்னட்ட 10,000 காசு அப்படின்னு கேட்பாங்க. எங்களால கொடுக்க முடியாத நிலைமையில நாங்க இருக்கிறது. அப்போ அந்த உதவி வந்து ஏராளமான உறவுகளுக்கு வந்து நான் இது வரைக்கும் பெற்றுக் கொடுத்துருக்குறேன். நிறைய உறவுகள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். யாராவது உறவுகள் அப்படி உங்களால் முடிஞ்சால் அவனோட சகோதரியிட படிப்புக்கு வந்து ஒரு உதவி செய்யலாம். அப்படி படிப்புக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் இவர நிலப்பாட்டை வந்து நான் நேராக போய் உறுதி செய்து கொள்ளுவேன். வேறு வீட்டில் வந்து பார்த்து எல்லையும் விசாரித்து அதை வந்து உறுதிப்படுத்துவேன். இப்போ வந்து எந்த ஒரு உறுதிப்படுத்தலும் இல்லாமல் நீங்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் மட்டுமே தான் இந்த உதவி செய்ய. எங்களோட வீட்டையே நீங்கள் வந்து பாருங்க, ஆர்ட்டையும் கேட்க தேவை, நேரடியாக எங்களோட வீட்டுக்கே வாங்க. சரியாக்கா, எனக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. அதில் இப்போ உங்களோட நிலப்பாடு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார், எந்த ஒரு வருமானம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலும் வீடும் இப்படி ஓடுபட்டு தெரியக்க அதில் ஒரு செலவு கொண்டு இருக்கும். இப்போ அதை கருத்தில் எடுத்து தான் இதை தந்திருக்குது. நன்றி. இந்த பதிவை வந்து போடுவேன். அதனூடாக யாரும் வந்து முன் வந்து உதவி செய்யக்க அந்த உதவியை தான் பெற்றுத்தான். சரிதானே? நன்றியா.